Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணுங்கள், ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜியை ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். என்ன பிரச்சனை நடக்குதுன்னா, நீங்கள் ஒரு 1000 யூடியூப் சேனல் பார்க்குறீங்கன்னா, அந்த 1000 யூடியூப் சேனலில் ஸ்ட்ராட்டஜி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். மேபி எல்லாமே நல்லதாக இருக்கலாம். நான் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி நல்லா இருக்குது, இந்த ஸ்ட்ராட்டஜி நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னு சொல்ல வரல. எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சூட்டபுளாக நல்லா வேலை செய்யுது. என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னா, அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஏன் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, எல்லா நாளும் ப்ராஃபிட் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க. அதுதான் தப்பு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 20 ட்ரேடிங் டேஸில் இருக்குதுன்னா 20 நாள் வந்து ட்ரேடிங் ப்ராஃபிட் கொடுக்காது. அப்படி ஸ்ட்ராட்டஜி எதுவும் கிடையாது. ஓகேங்களா? இப்போ வந்து தொடர்ந்து ஒரு ஏதாச்சும் ஒரு நாள் வந்து ஒரு 7வது நாள் 8வது நாள் 9வது நாள் வந்து ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த ஸ்ட்ராட்டஜி சரியில்லை, எனக்கு அந்த ஃபஸ்ட்டு 10 நாள் சம்பாதிச்சது 3 நாளில் போயிடுச்சு, எனக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி சரியில்லைங்க. அப்போது 10 நாள் சம்பாதிக்குது, 3 நாள் வந்து எஸ்எல் ஹிட் ஆகுது. அப்போ அதில் என்ன நம்ம எப்படி மேனேஜ் பண்ணலான்னு பாருங்கள். அதில் நம்மளுடைய எப்படி மேனேஜ் பண்ணலாம், என்ன பிரச்சனை, ஆர்ஆர் ரேஷியோ பிரச்சனையா இல்லை நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரச்சனையா, அதை டிஸ்கஸ் பண்ணுங்கள், அதை சரிப்படுத்திக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, நிறைய பேர் நல்ல ஸ்ட்ராட்டஜிலாம் தூக்கி போட்டுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம இந்த 1 minute ஸ்ட்ராட்டஜியும் அதே மாதிரி தான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த லாஸ்ட் வீக் எவ்வளோ நேற்று கூட இந்த ஸ்ட்ராட்டஜியை உங்களுக்கு பண்ணேன். இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸு, சார் அது புரியல சார், எனக்கு அது 1 minute ஸ்ட்ராட்டஜி 10 மணி ஹைன்றீங்க லோன்றீங்க, ஒன்றும் புரியல, இன்னொரு டைம் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய டைம் வந்து நிறைய வீடியோவில் நம்ம சேனல்லே கிட்டத்தட்ட 2100 2200 வீடியோஸ் மேலே ஆகிடுச்சு. இந்த 1 minute ஸ்ட்ராட்டஜியை கிட்டத்தட்ட 10 டைம்ஸ்க்கு மேலே அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன் 5 வருஷத்தில். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், திரும்பவும் நான் அந்த க்ளீனாக சொல்லிடுறேன், கேட்டுங்க. அதாவது நிஃப்டி அல்லது பேங்க் நிஃப்டிக்கு மட்டும்தான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஒன்று கிளியர். ஓகேங்களா? நிஃப்டி அல்லது பேங்க் நிஃப்டி மட்டும்தான் இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும். பாயிண்ட்டு ஒன்று கிளியருங்களா? ஸ்டாக்ஸில் ஒர்க் ஆகாது, நீங்கள் வேறு எந்த இதுலேயும் ஒர்க் ஆகாதது, ஒன்லி நிஃப்டி பேங்க் நிஃப்டி மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஓகே, ஒன்று கிளியர். ரெண்டாவது, எந்த டைம் ஃப்ரேம்ஸான சார்ட்டை சூஸ் பண்ணணும் அப்படின்னு 1 minute சூஸ் பண்ணிக்கோங்க. 1 minute டைம் ஃப்ரேமை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளியருங்களா? டைம் ஃப்ரேம் கிளியர், ரைட்? இப்போ ரெண்டாவது, எந்த டைமுக்கு நாங்கள் என்ட்ரி ஆகணும், 10 மணி வரலும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 10 மணி காலையில் 10 மணி வரலும் பாருங்கள். அதனோட ஹை எது பிரேக் பண்ணுதோ அந்த பிரேக் பண்ணுற இடத்துல நீங்கள் என்ட்ரி போடுங்க. அதன் லோக்கு வந்து 40 பாயிண்ட் வந்து எஸ்எல் வச்சுக்கோங்க. 40 பாயிண்ட் எஸ்எல், 40 பாயிண்ட் டார்கெட். ஓகேங்களா? சரி, இப்போ இங்கே தான் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. சார், அந்த 10 மணின்னு சொல்லிட்டீங்களா, 10 மணினா 10 மணி 1 நிமிஷத்துக்கு ட்ரேட் எடுக்கணுமா, இல்லை 10 மணி 2 நிமிஷத்துக்கு ட்ரேட் எடுக்கணுமா அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு கெஸ்ஸிங் தோராயத்துக்காக வந்து ஒரு 10 மணின்னு சொன்னது நான். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 10 மணி டைம் ஆகிக்கும் வச்சிங்களேன். இந்த டைமில் ட்ரெண்டிங் இப்படியே போயிட்டு இருக்குன்னு வச்சிங்களேன், ஒரு ஹையே க்ரியேட் பண்ணலை, இதுதான் ஃப்ரெஷ்ஷாக ஹை க்ரியேட் பண்ண போயிட்டே இருக்குது. இப்போ 10 மணி 1 நிமிஷம் ஆயிடுச்சு, 10 மணி 1 நிமிஷம் ஆயிடுச்சு, இன்னும் வந்து எண்ட் ஆகலை, அது முடியல. இப்போ இந்த இடத்துல எந்த ஐ கனெக்ட் பண்ணுவீங்க? ஆல்ரெடி ரன்னிங்கில் போயிட்டுருக்குது. அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு புல் பேக், ஒரு லோ க்ரியேட் ஆகட்டும். ஏன்னா நமக்கு ஒரு ஹை தேவைப்படுது, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஹை தேவைப்படுது. அதனால தான் வந்து ஒரு 10 மணி வரலும் வெயிட் பண்ணுங்கள். மேபி அந்த 10-5 வரலும் உங்களுக்கு ரன்னிங் கொடுத்து வச்சுன்னு வச்சிங்களேன், ஒரு நான் ஸ்டாப்பாக ஒரு ரெட் கலர் கேண்டிலே வரல, அப்படியே க்ரீன் போயிட்டே இருக்குது. 10 மணி 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க? வெயிட் பண்ணி தான், வேறு வழி கிடையாது, நமக்கு ஹையே இல்லையே. ஸோ கொஞ்சம் கீழே வரட்டும், மேபி 10-5 10-10 கூட ஆகலாம், 10-10 கூட ஆகலாம் அந்த டைமில். ஸோ நமக்கு ஹை கிடச்சிச்சிங்கன்னா ரைட், ஓகே. அப்போது திரும்ப அந்த ஹை எப்போ பிரேக் பண்ணுதோ அந்த என்ட்ரியை அங்கே போடுங்க. ஸோ நமக்கு 40 பாயிண்ட் எஸ்எல், 40 பாயிண்ட் டார்கெட். ஓகே, இப்போ புரிஞ்சுதுங்களா? நேற்று சார்ட்லேயும் வித் லைவ் ட்ரேடிங் பண்ணி காமிச்சிருந்தேன். நேற்று நான் உங்களுக்கு லைவாக பேங்க் நிஃப்டியில் லைவாக பண்ணி காமிச்சிருந்தேன். இன்றைக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் நான் சார்ட்டில், உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு சொல்லி தரேன். ஆனால் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 2 நாள் 3 நாள் தொடர்ந்து எஸ்எல் ஹிட் ஆனவன்னு என்ன பண்ணுறாங்க, அப்படியே தூக்கி குப்பையில் டஸ்ட்பினில் போடுறாங்க ஸ்ட்ராட்டஜி. ஓகே, எந்த ஸ்ட்ராட்டஜியும் உங்களுக்கு 75% மேலே அக்யூரேசி கொடுக்கறதில்ல ஃப்ரெண்ட்ஸ், 75% மேலே அக்யூரேசி கொடுக்கறதில்ல. ஸோ கிடைக்கிற ஸ்ட்ராட்டஜியை உங்களுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக்கங்க. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெலிகிராம் சேனலில் கூட நிறைய வெபினார்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி பர்டிகுலராக என்ன ரீசன் அப்படின்னா, இந்த வாரம் ஃபுல்லாக வந்து சக்ஸஸ் வருது, அதனால் ஜாயின் பண்ணிட்டாங்க. அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். மேபி என்னோடய ஒரு மாதம் கூட சக்ஸஸ் வருதுன்னு வச்சிங்களேன். சக்ஸஸ் எவ்வளோ வருது அதை பார்த்து ஜாயின் பண்ணாதீங்க. நம்ம என்ன சொல்லித்தரோன்றத கான்செப்டோடு ஜாயின் பண்ணுங்கள். அதுதான் ப்ராஃபிட் ஸ்க்ரீனை கூட நான் இது வரலும் போட்டதில்லை. இந்த 5 வருஷத்தில்
என்னோடய சேனலில் ப்ராஃபிட் ஸ்க்ரீனை காமிச்சு நான் என்னோடய வெபினார் சொல்லித்தரேன் வாங்க. நான் அட்ராக்ஷன்லாம் வந்து நான் சொன்னதே கிடையாது. நான் அதெல்லாம் ஸ்டடிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறவங்க மட்டும் வாங்க தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நான் வந்து அட்ராக்ஷன் வேர்ட்ஸ் இந்த 5 வருஷமாக நான் இவ்வளோ 1 லட்சம் சம்பாதிக்கிறேன், 2 லட்சம் சம்பாதிக்கிறேன், என்னோடய ப்ராஃபிட் ஸ்க்ரீனு பிஎன்எல் அத்தை பாருங்கள் இதை பாருங்கள். ஒருத்தருடைய பிஎன்எல் பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் கற்றுக்க முடியாது. அவங்க பிஎன்எல் தப்புன்னு சொல்ல வரல, அங்கே தான் மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க. ஒருத்தர் பிஎன்எல் காமிக்கிறாங்கன்னா அவங்க ஃப்ராடாக காமிக்கிறாங்க, தப்பாக காமிக்கிறாங்கன்னு சொல்ல வரல. மேபி அது உண்மையாக கூட இருக்கலாம். அது அவங்களுக்கு வருது பண்ணுறாங்க. ஓகே, நமக்கு கற்றுக்க முடியுமா? அவங்கக்கிட்ட போய்ட்டு நம்மளால் என்ன கற்றுக்க முடியும்? இப்போ மேபி ஒருத்தர் வந்து ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறார். எஸ், ரியலாக சம்பாதிக்கிறார், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அந்த 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிற உங்களுக்கு எப்படி கம்யூனிகேஷன் பண்ணி உங்களுக்கு சொல்லித்தர முடியும்? ஏன்னா அவர் சம்பாதிக்கிறதுல ஃபோக்கஸ் கொடுப்பாரா, உங்களுக்கு சொல்லித்தரத்தில் ஃபோக்கஸ் கொடுப்பாரா? ஓகே, ஸோ அதனால் வந்து என்ன வெபினார்ஸ் நேற்றுலேருந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணிங்க. அவங்களுக்கு ஸ்ட்ரிக்ட்லி இந்த ரீசன் சொன்னது, இந்த ரூல்ஸ்க்கெலாம் ஓகேன்னா ஜாயின் பண்ணுங்கள், இல்லைனா வேணாம் பரவாயில்ல. நீங்கள் ப்ராஃபிட் ஸ்க்ரீன் போய் பார்க்க அங்கேயே போய் ஜாயின் பண்ணிங்க, நோ ப்ராப்ளம். நமக்கு ஃபுல்லாக ஸ்டடி மேலே கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். ப்ரைஸ் எங்கே போகுது எங்கே வருதுன்றதுல கான்ஃபிடன்ஸ் இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிலர் நடுவில் சென்டரில் இந்த 2 விஷயம் பேசுறதுக்கு டாபிக் விட்டுட்டு வேறு எங்கேயும் பேசுகிறீங்க அப்படின்வாங்க. ஸ்ட்ராட்டஜி சம்மந்தப்பட்டது தான். அதாவது வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஜாயின் பண்ணுறாங்க விஷயத்துக்காக சொல்லணும், வேறு எதுவும் இல்லை. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சார்ட்லேயே உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். இந்த கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் அந்த எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்றத. இப்போ கால் ஆப்ஷனும் செலக்ட் பண்ணியாச்சு, புட் ஆப்ஷனும் ரைட் சைடு செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ 10 மணியோட ஹையை வந்து நமக்கு கட் பண்ணணும். இன்றைக்கி தேதி 6, ஓகேங்களா? தேதி 6ஆம் தேதி 1ஆம் மாதம் 2023, ரைட், ஓகேங்களா? செலக்ட் பண்ணியாச்சு. ஹை வந்து எது பிரேக் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போ கால் ஆப்ஷனோட ஹை எங்கே இருக்குது? அதனோட ஹை பிரேக் பண்ணவே இல்லை இல்லைங்களா? இது கால் ஆப்ஷனோட ஹை. மார்க்கெட்டே இன்றைக்கி ஒரு ஹை க்ரியேட் பண்ணுது. கிட்டத்தட்ட மார்க்கெட் ஓப்பன் ஆனதில் அந்த ஹை பிரேக் பண்ணவே இல்லை. கடைசி வரலும் அந்த ஹையை பிரேக் பண்ணவே இல்லை கால் ஆப்ஷன், ரைட்டுங்களா? சரி, ஓகே, அது நியூட்ரல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம புட் ஆப்ஷனுக்கு வந்துடலாம். ஓகே, நான் இங்கே கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டேன்னா ரைட்டு. இப்போ நம்ம புட் ஆப்ஷன் வந்துடலாம். புட் ஆப்ஷன் 6ஆம் தேதி 10 மணியோட ஹையை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 9:29க்கு 9:30 வச்சுங்க, 9:30க்கு ஒரு புது ஹை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு, ரைட்டுங்களா? ரைட், ஓகே. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 9:53, 9:55, 9:58, 10 மணி, ரைட். எடுத்துலாம், பேண்ட் எடுத்துலாம் விடுங்க, அப்புறம் போட்டுக்கலாம் வேணும் வந்தால். ஓகே, இது பாருங்கள் 10 மணி ஆயிடுச்சு. இங்கேருந்து ரேலி நான் ஸ்டாப்பாக போயிருக்கு. எதுவும் உங்களுக்கு ஹை இல்லை, புதுசாக ஒரு ஹை க்ரியேட் பண்ணி இந்த ஹையை பிரேக் பண்ணிடுச்சு. 10 மணி மேலே போயிருக்கு. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக் வந்துருக்கு பாருங்கள். இந்த ரெட் கலர் கேண்டில் இருக்குங்களா? இந்த ரெட் கலர் கேண்டில் கீழே வந்துடுச்சு. ஸோ நமக்கு ஒரு ஹை கிடச்சிச்சு. ஸோ நம்மளோட என்ட்ரி என்ன பண்ணுறோம்? இதுக்கப்புறம் நம்ம பிரேக் அவுட் ஆனால் பையிங். நமக்கு 40 பாயிண்ட் எஸ்எல், 40 பாயிண்ட் எஸ்எல் போட்டாச்சுங்களா? டார்கெட் என்ன வைக்கிறோம்? 40 பாயிண்ட் டார்கெட். சார் அதிகமாக டார்கெட் வைக்கக்கூடாதா? எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும். ஒரு 4 காசு சம்பாதிங்க. காசு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5% உங்களோட கேபிட்டலை கெயின் பண்ணிவிட்டு அப்புறம் 5% உங்களோட டார்கெட்டை கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும். அதுக்கப்புறம் ட்ரைலிங் ஸ்டாப்லாம் தான் கூட எடுத்துன்னு போவீங்க விடுங்க. அப்புறம் எனக்கு நிறைய சொல்லி தருவீங்க, சார் இப்படிலாம் பண்ணால் ப்ராஃபிட் வருது, அப்படி பண்ணால் ப்ராஃபிட் வருதுன்ற அப்புறம் சொல்லி தருவீங்க எனக்கு. எது? எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் எதுவுமே முடியாது. ஏன்னா நீங்கள் இப்போ வந்து சார்ட் மேலே போயிடுச்சு இந்த டைம், இந்த சினாரியோவில் ஓகே. இதே நெகட்டிவ் சினாரியோவில் உங்களுக்கு ஸ்டாக்ஸ் கீழே வந்து எஸ்எல் ஹிட் ஆக சொல்லும். அப்போ என்ன ஆகுனா இந்த ஸ்ட்ராட்டஜி சரியில்லை அப்படின்ற மாதிரி தோணும். ஏன்னா மார்க்கெட்டு அப் ட்ரெண்டு இல்லை டவுன் ட்ரெண்டில் போக சொல்ல இந்த ஸ்ட்ராட்டஜி சூப்பராக ஒர்க் ஆகும். மார்க்கெட் ஒரு வேளை சைட்வேஸில் மூவ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகாமல் போகலாம். அப்போ என்ன பண்ணலாம்னா நியூட்ரல். அந்த மார்க்கெட் சைட்வேஸில் போக சொல்ல இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணாமல் இருங்க, நியூட்ரலில் இருங்க, வெயிட் பண்ணுங்கள். ஏன் ட்ரேடிங் ஏன் பண்ணணும்? அந்த சைட்வேஸ் தான் தெரியுது இல்லைங்களா? ஆல்ரெடி ஒரு 10 நாளாக மார்க்கெட் வந்து பெரிய மூமெண்டம் இல்லை, குட்டி கேண்டில் கிரியேட் ஆகிருக்குது, சரியாக மூமெண்ட் ஆக மாட்டேங்குது. பரவாயில்ல, தள்ளி நில்லுங்க. ஏன் அந்த ட்ரேட் பண்ணியே பண்ணணுமா? ஓகே, நமக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் இப்போ வந்து மார்க்கெட் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டில் வந்து, அதாவது கரெக்ஷனில் டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு இருக்குது. சார் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோம் புட் ஆப்ஷனுக்கு, சிம்பிள். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த இடத்துல என்ட்ரி ஆச்சுங்களா? இங்கே டார்கெட் சிம்பிள், இவ்வளோ தான். பெரிய நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம இவ்வளோலாம் அலசி ஆராய தேவையில்லை. இதே மாதிரி உங்களுக்கு கால் ஆப்ஷன் போயிருந்துச்சுன்னா சேம் அதே டைம் அதே மேட்சிங் ஆப்ஷன் தேர்ந்து, இது வந்து புட் ஆப்ஷனாக செலக்ட் பண்ணிக்கோம். நீங்கள் கால் ஆப்ஷன் தேர்ந்தெடுத்து அதே மாதிரி ட்ரேடிங் எடுக்கலாம். நம்ம இன்றைக்கி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் கூட ஒருத்தர் வந்து வீடியோ பண்ணி போட்டிருந்தேன், சார் இன்றைக்கி வந்து கரெக்டாக ட்ரேட் எடுத்தேன், கரெக்டாக என்ட்ரி ஆகிடுச்சு, எல்லாம் சூப்பர்.
ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, அதுக்கு பேக் டெஸ்ட் கொடுக்குறாங்க, நிறைய 2 மாதம் 3 மாதம் அதில் ஒர்க் பண்ணுறாங்க, அப்போ கான்ஃபிடன்ஸ் வருது உங்களுக்கு. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம வெபினார் இந்த ஸ்டூடெண்ட்கான டெலிகிராம் சேனல் ஒரு டைம் பார்த்துலாம். நம்ம என்னென்ன இது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் இது. ஓகே, இது நம்மளோட ப்ரீமியம் குரூப். ஓகேங்களா. இப்போ மார்னிங்லேயே என்ன சொல்லிட்டேன் உங்களுக்கு, 9:38 எக்ஸிட், அதாவது எது 9:30. ஓகே, 9:30 வந்து ஃபஸ்ட்டு ஒரு டார்கெட் சின்னதாக ஒரு பாயிண்ட், சின்னதாக பாயிண்ட்னா கூட உங்களுக்கு 128 பாயிண்ட்ஸ், அது 120 பாயிண்ட்டு பேங்க் நிஃப்டி. ஆப்ஷனில் கம்மினா கூட 70 பாயிண்ட் கிடச்சிருக்கும், 60-70 பாயிண்ட் கிடச்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, புக் யுவர் ப்ராஃபிட், க்ளோஸ் த சிஸ்டம், கோ அவே, அவ்வளோ. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான ப்ராஃபிட் நம்ம 1000 பாயிண்ட் பண்ண நமக்கு தேவையில்லை, ரிஸ்க் எடுக்காதீங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனல் கூட இன்றைக்கி லைவ் அப்டேட்லாம் கொடுத்துருந்தோம், எங்கெங்கே லெவல் போகும் அப்படின்னா. நீங்கள் விருப்பம் தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இது வந்து ஃப்ரீ டெலிகிராம் சேனல் தான். 6625 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க பாருங்கள். ஓகே, நீங்கள் வெபினார் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் அது டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்க பாருங்க டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் பிடிச்சிருந்தா நீங்கள் வெபினார் அட்டெண்ட் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலில் ரெகுலராக ஃப்ரீயாகவே பார்த்து வாட்ச் பண்ணிவிடுவாங்க, நிறைய விஷயம் கற்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.